ரிஜெக்ஷன், இந்த ஒதுக்கப்படுற உணர்வு நிறைய பேரை ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கு. எதனால ஒதுக்கப்படுறோம்? சிலருக்கு நிறத்தின் அடிப்படையில, உடல் அமைப்பின் அடிப்படையில, வசதிய வச்சு, நிறைய காரியங்களை வச்சு சிலரை ஒதுக்குறாங்க. இந்த ஒதுக்கப்பட்ட உணர்வுல இருக்கிறவங்க ரொம்ப வருத்தத்தோட இருப்பாங்க, ரொம்ப வேதனையோட இருப்பாங்க. இந்த ரிஜெக்ஷன் மனிதர்களுடைய லாங்குவேஜ், மனிதர்கள் தான் அவர்களுடைய மொழியா இதை செய்யறாங்க. ஆனா ஆண்டவர் அக்செப்டன்ஸ்ன்ற வார்த்தையை தான், ஆண்டவருக்கு ஏற்றுக்கொள்வதுதான் பிடிக்கும், ஒதுக்குறது பிடிக்கவே பிடிக்காது. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். ஆமா, தாயும் தகப்பனும் கைவிடுவாங்களா? கைவிட மாட்டாங்க. ஆனா தாய் தகப்பனே கைவிட்டாலும் ஆண்டவர் என்ன கைவிட மாட்டாருன்றதுதான் வேதாகமம் நமக்கு தருகிற பெரிய நம்பிக்கை. இந்த உலகம் ஒருவேளை உங்களை ஏதோ ஒரு விஷயத்துக்காக ரிஜெக்ட் பண்ணி வச்சிருக்கா, ஒதுக்கி வச்சிருக்கா, நெக்லெக்ட் பண்ணிருக்கா, கவலைப்படாதீங்க. ஏசாயா 41:9 விதமா சொல்லுது. அதோட கடைசி பகுதி, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன் அப்படின்றாரு. தன்னுடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ நிறைய தவறு பண்ணிருக்க, ஆனா நான் உன்னை வெறுத்துறல, உன்னை நான் சேர்த்து கொண்டேன் அப்படின்னு சொல்றார். இல்ல இன்னைக்கு நீங்க ரிஜெக்டட் ஃபீலிங்ல இருக்கீங்களா? ஏதோ ஒரு விஷயத்தினால, ஏதோ ஒரு காரியத்துல எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட உணர்வுகளோட போராடிட்டு வருத்தத்தோட உடைஞ்சு போயிருக்கீங்களா? நம்ம யோசேப்ப பாக்குறோம்ல, எல்லா சகோதரர்களும் சேர்ந்து இவரை வெறுத்து கொலை செய்ய கூட துணிஞ்சாங்க. ஒரு குழியில போட்டுட்டு அடுத்த ஒரு வியாபாரிகிட்ட வித்து அனுப்புறாங்க. இவ்வளவு பயங்கரமா தன் சகோதரனை ஒதுக்குனாங்க. ஆனா ஆண்டவர் அவனை பெரிய ஜாதியாக்கி எல்லாருக்கும் படி அளக்கும்படி அவனை உயர்த்தினார் இல்லையா? God chooses the rejected. இன்று ஒதுக்கப்பட்ட உணர்வோடு இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார். கவலைப்படாதீங்க. நம்மை அரவணைக்கிற ஒரு ஆண்டவர் உண்டு, அவரை நம்புங்க. God bless you.